வணக்கம், இது உங்கள் தமிழ் ட்ரெண்ட்ஸ். கிரிமினல் வேட்பாளர் யார் யார் வெளியானது லிஸ்ட் மொத்தம் 101 பேரா? இன்னும் நீங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. கூடுதல் அப்டேட்டுகளுக்கு பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணுங்க. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் களத்தில் உள்ள நாடாளுமன்ற மற்றும் இடைத்தேர்தல் வேட்பாளர்களில் கிரிமினல் வழக்குகள் அதிகம் உள்ளவர்கள் வரிசையில் திமுகவில் 11 பேரும் 2ஆம் இடத்தில் சீமான் கட்சியிலும் கமல் கட்சி 3ஆம் இடம் பிடித்துள்ளது. தூத்துக்குடி, ராமநாதபுரம் தொகுதிகளில் தலா 7 வேட்பாளர்கள் கிரிமினல் பின்னணியுடன் உள்ளனர். 40 லோக்சபா தொகுதிகளுக்கும் நாளை மறுநாள் ஓட்டுப்பதிவு நடக்கின்றது. வேட்பாளர்கள் தாக்கல் செய்த வேட்புமனுக்களில் 819 மனுக்களை ஆய்வு செய்து குற்ற பின்னணி, சொத்து மதிப்பு சார்ந்த முடிவுகளை ஏடிஆர் என்ற ஜனநாயக சீர்திருத்தத்துக்கான குழு வெளியிட்டுள்ளது. இதன்படி தமிழகத்தில் 101 வேட்பாளர்கள் மீது கிரிமினல் வழக்குகள் உள்ளன. இதில் 67 பேர் மீது அதிதீவிர கிரிமினல் வழக்குகள் உள்ளன. அதிகபட்சமாக திமுக வேட்பாளர்களில் 11 பேர் மீது கிரிமினல் வழக்குகள் உள்ளன. இவர்களில் 7 பேர் மீது அதிதீவிர கிரிமினல் வழக்குகள் உள்ளன. இதற்கு அடுத்தபடியாக நாம் தமிழர் கட்சியில் 8 பேர், மக்கள் நீதி மையத்தில் 5 பேர், அதிமுக, பாமக, தேமுதிக கட்சிகளில் தலா 3 பேர், பிசிகவில் 1 வேட்பாளர் மீது கிரிமினல் வழக்குகள் உள்ளன. திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களில் அரக்கோணம் ஜெகத் ரட்சகன், தூத்துக்குடி கனிமொழி, நீலகிரி ஆர் ராஜா, கள்ளக்குறிச்சி கௌதம் சிகாமணி, மத்திய சென்னை தயாநிதி மாறன், தென்காசி தனுஷ் எம் குமார், சேலம் எஸ்.ஆர். பார்த்திபன், நெல்லை ஞான திரவியம், பெரம்பலூர் பாரிவேந்தர், தர்மபுரி எஸ். செந்தில்குமார், வேலூர் டி.எம். கதிரானந்த் ஆகியோர் மீது கிரிமினல் வழக்குகள் உள்ளன. இதேபோல அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களில் கரூர் தம்பிதுரை, திருவண்ணாமலை அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, பாமகவில் தருமபுரி அன்புமணி, அரக்கோணம் ஏ.கே. மூர்த்தி, காங்கிரஸ் வேட்பாளர்களில் சிவகங்கை கார்த்தி சிதம்பரம், தேனி இளங்கோவன் உள்ளிட்டோர் மீது கிரிமினல் வழக்குகள் உள்ளன. 18 தொகுதிகளில் தமிழகம், புதுச்சேரியில் உள்ள 40 தொகுதிகளில் 18 கிரிமினல் வழக்குகள் உள்ள வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். இதில் அதிகபட்சமாக தூத்துக்குடி, ராமநாதபுரம் தொகுதிகளில் தலா 7 வேட்பாளர்கள் கிரிமினல் வழக்குகளுடன் களத்தில் உள்ளனர். மதுரையில் 6 பேர், தர்மபுரியில் 5 பேர் மீதும், தேனி, விருதுநகர், விழுப்புரம், தென்காசி, சிவகங்கை, மத்திய சென்னை, சேலம் தொகுதிகளில் தலா 4 வேட்பாளர்கள் மீதும் கிரிமினல் வழக்குகள் உள்ளன. நீலகிரி, கரூர், ஸ்ரீபெரும்புதூர், கன்னியாகுமரி, தென்சென்னை, சிதம்பரம், புதுச்சேரி தொகுதிகளில் தலா 3 வேட்பாளர்கள் கிரிமினல் வழக்கு பின்னணியுடன் தேர்தலில் போட்டியிடுகின்றனர். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. உங்கள் நண்பர்கள் பார்க்க ஷேர் செய்யுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க தமிழ் ட்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இது உங்கள் தமிழ் ட்ரெண்ட்ஸ்.